இன்று நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்ற கிரியா பயிற்சி பறவை கிரியா மற்றும் மகாமந்திர கிரியா. இந்த ரெண்டு கிரியா பயிற்சிகளுமே கிரியா யோகத்தினுடைய அடிப்படை பயிற்சிகள். இந்த பயிற்சியை செய்தாவே கிரியா யோகம் நமக்கு கைகூடும். முதல்ல இந்த பறவை கிரியா, இந்த பறவை கிரியா செய்கிறதுனால உடல் முழுவதும் சுறுசுறுப்படைகிறது. அது மட்டும் இல்லாமல் 72,000 நாடி நரம்புகளுக்கும் இரத்த ஓட்டம் சீரான முறையில் பாய்ச்சப்படுவதால் நமது உடல் ஆரோக்கியம் மேம்படுது. அதே போல் இந்த மகாமந்திர கிரியா செய்கிறதுனால மனம் ஒரு புள்ளியில் ஒடுங்குது. இந்த ரெண்டு பலன்களும் ரொம்ப முக்கியமானது. நிறைய பலன்கள் இருக்கிறது. அதாவது இந்த மாதிரி அட்வான்ஸான கிரியா பயிற்சிகளில் உடல் ரீதியான பயன்கள் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி ஆத்ம ரீதியான பயன்கள், ஆன்மீக ரீதியான பயன்கள் நிறைய இருக்குது. நம்ம உடல் ரீதியான பயன்களை மட்டும் நம்ம இங்கே சொல்கிறோம். ஆனால் ஆத்ம ரீதியான பலன்கள் நிறையவே இருக்குது. முதல்ல பறவை கிரியா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு பறவை எப்படி பறக்குமோ அந்த மாதிரி நிலையில் இந்த கிரியை பயிற்சிகளை நம்ம செய்கிறோம். சுவாசத்தில் கவனம் வச்சு செய்கிறது ரொம்பவே சிறப்பானது. உங்கள் கவனம் முழுவதும் அகத்தில் இருக்க வேண்டும். அதுதான் கிரியாவினுடைய சிறப்பு. இப்போ இந்த பறவை கிரியா எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்படி கால்களை இப்படி அகலமாக வச்சுக்கோங்க. கைகள் இப்படி மேலே உயர்த்தி ஒரு பறவையை போல கைகளை புறமு இதில் படுற மாதிரி இப்படி செய்யணும். கைகளை இப்படி வைக்கக்கூடாது, இப்படி பின்புறமாக இணையும்படி செய்ய வேண்டும். இப்போ இந்த பறவை கிரியாவை மறுமுறை எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். கால்களை கொஞ்சம் அகட்டி வச்சுக்கோங்க. இப்படி கீழே உட்காந்துட்டு எழும்போது இப்படி கைகளை பின்புறம் இரண்டும் இணையிற மாதிரி ஒரு பறவை மாதிரி இப்படி பண்ணணும். உட்காந்து எழுந்திரிக்கணும். ஒரு 7 முறை ஆரம்பத்தில் பழகலாம். அப்புறம் 21 முறை செய்தால் ரொம்ப சிறப்பானது. சரிங்களா? பண்ணலாமா? பண்ணுங்க. ஒரு பறவை மாதிரி நல்லா வளைஞ்சி செய்யலாம். இரண்டாவது பயிற்சியான மகாமந்திர கிரியா அப்படிங்கிறத அமர்ந்த நிலையில் நம்ம செய்ய இருக்கிறோம். முதல்ல உட்காந்துக்கலாம். இந்த மகாமந்திர கிரியா எப்படி செய்கிறதுன்னா, ஓங்காரத்தில் ஆ உ இம் இந்த 3 சத்தம் சொன்னோம். அதில் 3வது எழுத்தான இம் சத்தத்தை அழுத்தி சொல்கிறது தான் இந்த மகாமந்திர கிரியா. இது எப்படி சொல்றதுங்கிறத இப்ப கற்கலாம். இந்த மாதிரி ஒரு 7 to 21 முறை நம்ம உச்சாடனம் பண்ணலாம். இதை மறுமுறை எப்படி செய்யறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். கையில் சின்முத்திரை வச்சுக்கலாம். கண்களை மூடி ஒரு அரை நிமிடம் தியானிக்கலாம். இப்போ இம் சத்தம் அதை கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். கண்களை திறந்து கொள்ளலாம். அடுத்த யோக நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு கிரியா பயிற்சியை கற்றுக்கலாம். நன்றி, வணக்கம்.